நாம எதிர்க்கிறது யாருக்குங்க? யார? 2 பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். இப்ப இல்ல, அவருடைய வாரிசை நிரூபிக்கணும். பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு, எந்த யுக்தியோட பண்ணுவாங்க. அவங்கள சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில வச்சுக்கிட்டு, அந்த குபேரனோட கஜானாவே கையில வச்சுக்கிட்டு அவங்க காத்துக்கிறாங்க. இவங்க நடுவுல நாம சினிமா புகழ் வச்சுக்கிட்டு, நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? இப்ப இந்த கொள்கைகள் சொன்னா, அப்ப அது ஏற்படலன்னு சொன்னா, இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து அவங்க பலிக்கடை ஆக்க மாட்டேன். என்னை நம்பி விடுறவங்களை பலிக்கடை தான் ஆக்குறது. கம்ப்ளீட் அவன் வந்து சாதாரண விஷயமா? எவ்வளவு பணம் அவன் கடன் வித்து, முன்னாடி சாலை வித்து, வீடு வித்து, அவன் வந்து அப்படி அவன் வருவான் இல்ல, அவனுக்கு எப்படி இந்த வயசுல இந்த காலத்துல அது எனக்கு தெரியாது, நாம வந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அரசியலுக்கு ஒரு சொல்லிட்டு வந்து ஒதுங்கிட்டாரு. இது ஒரு சாக்கு. அது பல பேர் பல விதமா பேசுவாங்க. உடனே சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, பயந்துட்டாங்க சொல்லுவாங்க, போர் வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு கெட்ட பேர் வேண்டாம் சொல்லிட்டு நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு நான் இறங்கினா கூட இந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு.